அப்பா இனிஷியல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதேதான் நம்ம பரலோக தகப்பனுடைய இனிஷியல், நம்மளோட பெயர் நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் இந்த பூமியில உங்களை உயர்த்தக்கூடிய பெயரா இருக்கு. ஆமென். நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களோட பிறப்பை பற்றின ஒரு அறிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆமென். ஆமாம், எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஓகே, என் பேர் இஸ்ரேல் ஆனந்த். என் பையனுக்கு பேரிட்ட பொழுது என்னோட பேர் அவன் பேரோட இணைக்கப்பட்டுருச்சு. என் பேர் என்ன ஆயிடுச்சு? அவன் பேரோட. ஆமாம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சு பிரதர்? நீங்கன்னா பொண்ணுக்கும் தான். ஆமாம், என் பையன் ஐசக், அவன் ஐசக் இஸ்ரேல் ஆனந்தா மாறிட்டான். என் பொண்ணு ஜூலியா இஸ்ரேல் ஆனந்தா மாறிட்டான். ஆமென். சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்காரு. அந்த தகப்பனுடைய நாமம் என்னோடு இணைக்கப்பட்டது. அந்த நாமம் இந்த பூமியில என்னை கனப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 16ல ஆண்டவர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றான்னா, ஏன் நாம உன் பேரோட இணைக்கப்பட்டதுனால இனி பிசாசு உன் முன்னாடி நிக்க முடியாது, பயந்து ஓடும். சொல்லுங்க, இயேசுவின் நாமம் என்னோட இணைக்கப்பட்டதுனால பிசாசெல்லாம் பயந்து ஓடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க அப்பா பேரு, எங்க அப்பா இனிஷியல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதேதான் நம்ம பரலோக தகப்பனுடைய இனிஷியல், நம்மளோட பெயர் நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கு. அந்த பெயர் இந்த பூமியில உங்களை உயர்த்தக்கூடிய பெயரா இருக்கு. ஆமென். இது ஏதோ உங்களை குஷிப்படுத்துறதுக்கு சொல்லல, இது பேசிக் ரெவலேஷன், பேசிக் ட்ரூத். ஆமா, உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரமான சத்தியமா அதை மாத்திட்டீங்கன்னா இந்த பூமியில உங்க பேரை கர்த்தர் கிடு 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 கிடுன்னு உயர்த்திடுவார். ஆமென்.